நம பார்வதீபதையே ஹர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சுவாமி அனந்த கோடி நமஸ்காரம். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேனும் வாட்டடங்கள் என்று ஆரம்பிக்கக்கூடிய மாணிக்க வாசகருடைய திருவம்பாயிலிருந்து முதல் பாட்டு என்ன அப்படின்னா ஆதியும் அந்தமும். அப்படிப்பட்ட எம்பெருமான் மகா பரமேஸ்வரனுடைய மகா சிவராத்திரி வைபவம் வருகின்ற 26/2/2025 புதன்கிழமை அன்று மகா சிவராத்திரி வைபவம். சிவராத்திரினாலே எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். சிவபெருமானை வழிபடணும், சாப்பிடாம இருக்கணும், சிவ தரிசனம் பண்ணணும் அப்படின்னு. என்ன பண்ணணும்? முதல்ல சிவராத்திரி கதை எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். தத்துவம் என்ன? தன்னை அறியாமல் நம்மை அறியாமல் சிவபூஜை செய்வதுதான் சிவனுடைய அனுகிரகம். எப்படி சார் அப்படிமா? சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தேன்னா நிறைய பேர் சிவாலய தரிசனம் பண்ணுவா. பாதி பேர் போகவே மாட்டான். அவனுக்கு நல்லாவே தெரியும் சிவராத்திரின்னு. இப்ப போனவெல்லாம் புண்ணியம், போகாதவெல்லாம் பாவமா? இல்ல. போகாதவாளுக்கு, போக முடியாதவாளுக்கு வழி சொல்கிறார் சிவபெருமான். இந்த முதல்ல ஐடில வேலை செய்யற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். இப்ப என்ன அப்படின்னா, அவாதான் ராத்திரி கண்முழிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கா. வாசி தீரவே காசு நல்குங்கிற ஒரு வார்த்தைக்கு, ஞானசம்பந்தர் பாடின ஒரு வார்த்தைக்கு இந்த கலியுகத்துல இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இருக்கிற குழந்தைகள்லாம் அதை செய்யறாப்ப. என்ன அப்படின்னா, எம்பெருமானுடைய சிவாலயங்கள் கட்டுவதற்கு, மகா திருப்பணி செய்வதற்கு ஞானசம்பந்தர் பாடுகிறார். வாசி தீரவே காசு நல்குவீர், வாசி தீரவே. வாசினா கடன். கடன்னா என்ன? சிவபெருமானுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கடமைப்பட்டு உள்ளார்கள். ஆனா இப்ப இருக்கிற காலத்துல என்ன பார்த்தேன்னா, எல்லாம் 25வது மாடி 40வது மாடியில 1.5 கோடி ரூபாய்க்கு வீடை வாங்கி வாசி தீருகிறார்கள். வாசினா கடன் அடைக்கிறதுக்கு சிவராத்திரி கொண்டாடுறோம். இந்த சிவ தரிசனத்திற்காக ஏன் இதை சொல்ல வரேன்னா, கடன் தொல்லைகள் தான் அதிகம் இப்ப இருக்கிற காலத்துல. இந்த கடனை நிவர்த்தி பண்ணக்கூடிய மகா சிவராத்திரி பல விஷயங்களை நிவர்த்தி பண்ணக்கூடியது. என்ன அப்படின்னா, இந்த சிவராத்திரியில, சிவராத்திரி கதை எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சாலும், இந்த வேடவன் அந்த மானை அடித்து தன்னுடைய குடும்பத்திற்கு சாப்பாடு போடுவதற்காக விடிய விடிய காத்திருந்தான். இவனுக்கு 6 அறிவு, வரக்கூடிய ஜீவனுக்கோ 5 அறிவு. ஆனால் பாஷை புரிகிறது. அப்ப இந்த சிவனுடைய அனுகிரகம் எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மான் வரும் பொழுதெல்லாம் அவன் மரத்தின் மேல், நம்ம இப்பெல்லாம் வாட்டர் கேன் எடுத்துன்னு போறோம் இல்லையா தீர்த்தத்துக்கு, அந்த வேடவன் அந்த குடுவையிலே ஜலமர்த்துன்னு வருவானாம். அப்படி இரவு பகலாக அவன் இருந்து ஒவ்வொரு சொட்டும், அவன் இருந்த மரம் வில்வ மரம். ராத்திரி ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியாது. ஏறினா போதும், இறங்கினா போதுன்னு இருப்போம். அப்படி அவன் குதிக்க அந்த ஒவ்வொரு இலையும் ஒரு சொட்டு ஜலமும் சிவன் மேல் விழுந்தது. 4 காலமா பிரிக்கப்பட்டது. அதுதான் 4 காலம். நிறைய கதைகள் சிவராத்திரியில். அப்படிப்பட்ட இந்த சிவராத்திரியில மகா வைபவம் என்ன அப்படின்னா, கடன் தீரணும், கடமையை செய்ய வேண்டும். வேடவன் தன் கடமையை தன் குடும்பத்திற்காக விடிய விடிய காத்திருந்தான். அவனுக்கு சிவனை பத்திலாம் சிந்தனை இல்லை, கீழே என்ன இருக்குன்னே தெரியாது. ஆனால் தன் கடமையில் தவறாமல் இருந்ததினால் சிவதரிசனம் கிடைச்சி மகா பாக்கியவனாக ஆனான். அடுத்ததாக, இது கடமைக்காக சிவபெருமானுடைய சிவராத்திரி வைபவம். அடுத்ததாக, மகா பாவி லோகத்திலேயே பண்ணாத அக்கிரமம் கிடையாது. சில பேர்லாம் சொல்லுவா ஜாதகத்துல பார்க்கும்போது, சுவாமி எங்க பையன் சொன்னதையே கேட்க மாட்டேங்கிறான், காலையில போனானா ராத்திரி வரான், ராத்திரி வரும்போது
அவன் வேற விதமாக வருகிறான். என் குழந்தை சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான் எதையினார். அதுக்கு ஒரே மருந்து மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரியிலே ஒரே ஒரு மந்திரத்தை நீ போகும்போது சொன்னா போதும். சாயந்தரம் 6லேருந்து மறுநாள் காலையில 6 மணிக்குள்ள சிவநாமத்தை சொல்லுங்கள். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், நம ஓம், நம ஓம். இந்த மகா சிவராத்திரி வைபவத்திலே சிவபெருமானுடைய மகா வைபவ மந்திரம் அது. உடல்ல அப்படியே மாறுங்க அந்த நம்பர்த்த சொன்னோன்னு. இந்த கோவில்ல மகா சிவராத்திரி அன்று சிவன் நாமத்துடைய சங்கீதங்கள்லாம் பாடுவா. அதெல்லாம் கலந்துக்குங்கோ. கதைகள்லாம் சொல்லுவா, அதெல்லாம் கேளுங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தயவு செய்து யாரும் தூங்கச் செல்லாதீர்கள். உடம்பு சரியாத ஆளை தவிர மீதி எல்லாரும் கண்டிப்பா ஆத்துல விருந்தம் இருக்க கூடாது. நான் ஆத்துல சுவாமி தேசம் மட்டும் ஆத்துல இருக்காமலாம் சொல்றேன். நல்ல உடம்பு சக்தியா உள்ளவா சிவாலயத்துல போய் தரிசனம் பண்ணுங்க. அதே போல இந்த சிவாலயம் எல்லா கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு வண்டி எடுத்துன்னு எல்லாரும் போவா. ஒரு கோவில்லையான உட்கார்ந்து தியானம் செய்யுங்கள். ஒரு காலத்துல தியானம் பண்ணணும். நான் பார்த்திருக்கேன், எங்க சிவாலயங்களுக்கே வருவாரா. இது தரிசனமாக இருந்தாலும் ஆத்ம தரிசனம் வராது. 3 காலத்துக்குள்ள முடிச்சுட்டு ஒரு காலம் ஒரே கோவில்ல சரணாகதி ஆயினும். 63 நாயன்மார்கள், 4 சைவ குறவர்கள் எல்லா கோவில்லையும் எல்லா சிவ தரிசனங்களை பண்ணிவிட்டு ஒரே ஒரு இடத்துல நின்னுட்டா. நின்ன இடம்தான் பகவத் தரிசனம். அதே போல எல்லா சிவாலயங்களும் தரிசனம் பண்ணாலும் கடைசி ஒரு காலமாவது உன்னுடைய எந்த இடத்தில் பகவான் உனக்கு தரிசனம் கொடுப்பானோ அதுதான் ஆலயம். அந்த இடத்துல நின்னொன்று. சில பேர் கோயிலுக்கு போயிட்டே இருக்கும்போதே 2ஆம் காலம் அந்த கோயிலுக்கு போகணும் போவா. ஆனா அங்க சுவாமி ஸ்கிரீன் போட்டிருக்கும், நீ இருந்துதான் தரிசனம் பண்ணிட்டு வரணும். நீ யாரை பார்க்க சென்றாயோ அவரை பார்க்காமல் அடுத்த கோவிலுக்கு ஓடக்கூடாது. அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணு, அங்கதான் 16 தரிசனம். நீ எத்தனை சுவாமியை பார்க்கறியோ அத்தனை சிவன் அங்க இருக்காருன்னு அர்த்தம். சிவன் சன்னதி திறக்கப்பட்டிருந்தால் அவரை தரிசனம் காணலாம். ஸ்கிரீன் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா வெயிட் பண்ணி அந்த தரிசனத்தை பண்ணிட்டு தான் போகணும். அப்படி நீ போகவில்லை என்றால் அது சிவ தரிசனத்தில் கணக்கில் வராது. எல்லாரும் சொல்லுவா என்கிட்ட, சுவாமி நான் இன்னைக்கு 18வது கோவில், 22வது கோவில், 32வது கோவில். ஆனால் எந்த இடத்திலே சிவநாமத்தை சொன்னாய்? ஒவ்வொரு கோவிலையும் ஓடி ஓடி போறாங்க, நிறைய பார்த்திருக்கேன். கண்டிப்பாக ஒவ்வொரு சிவாலயத்திலும் ஒரு 10 நிமிஷம் எந்த இடத்துலயான உட்கார்ந்து சிவநாமத்தை ஜபிக்க வேண்டும். அப்பதான் அந்த கோவிலுடைய மகத்துவம் உடம்புல ஏறும். உட்கார விட மாட்டான் கோவில்ல, கட்ட 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 தரிசனம் ஓடி போவான். அடுத்த வேன்ல ஏறுவான், அடுத்த கோவில். ஒவ்வொரு ஆலயத்திலும் உட்காருங்கள், ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து சிவநாமத்தை சொல்லுங்கள். அடுத்ததாக இந்த சிவராத்திரியில என்ன மகிமை சார் அப்படின்னா, அனைத்து விதமான பாவங்களும் ஒரு நொடியில போகும் சார். எப்படி அப்படின்னா, இந்த பிறவி இல்லை சார், போன பிறவி இல்லை சார், இப்ப வாழ்ந்துட்டு இருக்கமே, இந்த பிறவியிலையும் உங்க பாவங்கள் ஒரு சிவராத்திரியில போயிடும். மகா சிவராத்திரி என்று பெயர். புல்லாய் பிறந்தாலும் மிருகாதி ஜனனங்கள் பசியாரி மகிழுமன்றோ, பூண்டாய் பிறந்தாலும் குரத்தியர்கள் சிலபிரி தீர்த்து மகிழ்வாரன்றோ, கல்லாய் பிறந்தாலும் நல்லவர்கள் விதி கொண்டு காட்சி கொடுத்திடுவன்றோ. என்ன அப்படின்னா, இந்த சிவராத்திரி தான் சார் நமக்கு பிறவி கடனை தீர்க்கும். சுவாமிகிட்ட கேட்கிறார், நான் புல்லா பிறக்கணும்டா,
அப்படின்னார். பிள்ளாய் பிறந்தால் நம்ம பிள்ளா பிறந்தத மாடு சாப்பிட்டுருக்கணும், மோட்சம். அதுல எந்த பிள்ளா முளைக்கும் தெரியுமா? அருகம் பிள்ளா முளைச்சுன்னு வச்சுங்கோ, விசேஷமா இருக்கும். இதெல்லாம் பிறந்துட்டு தான் இப்ப வந்திருக்கோம். இந்த மனித பிறவி அதெல்லாம் பிறந்து வந்தோம் ஐயா. அடுத்ததாக இருக்கிறதுலயே பூண்டு யாரு அதிகமா, அந்த காலத்துல பூண்டை எப்படி எடுப்பானா அந்த குட்டம் கொலையில தான் வரும். அது ஒரு பூண்டு விதமானது. அது சர்வரோக நிவாரணம் பேர். அதுக்கு அந்த காலத்துல பூண்டு தான் நிவாரணம். மாடு பார்த்தீங்கன்னா பூண்டை சாப்பிட்டு வந்தா அந்த பால் பூண்டு வாசனை அடிக்கும் கிராமத்துல. அந்த பூண்டுக்கு என்ன மகத்துவம் அப்படின்னா, பூமியிலேருந்து வரத்துனால குறவங்குறத்தில அந்த காலத்துல இருப்பா. அவ தான் அதை நிறைய யூஸ் பண்ணுவாளாம். அவளுக்கு அது ரொம்ப பிடிக்குமா அந்த வாசனை. குலத்தியர்கள் சில பிணி தீர்த்து மகிழ்வாரன்றோ. பாருங்கள, பிறவியிலே எப்படி சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அடுத்தவனுடைய மகிழ்ச்சிக்கு நாம் பிறக்க வேண்டும். இந்த காலத்துல எப்படின்னா, அடுத்தவருக்காக இல்ல, நமக்காக. ஒரு வீடு வேணுங்கிறான், 2 வீடு வேணுங்கிறான், 3 வீடு வேணுங்கிறான், கார் வேணுங்கிறான், சைக்கிள், இப்படி மாறி 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 கலியுகத்திலே சம்சார சக்கரத்தில் உழன்று சிவபெருமானை மறந்தான். நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேளுங்க. சார் உங்களுக்கு எல்லாமே வேணும் இந்த கலியுகத்துல. சிவபெருமான் இருக்காரா உங்களோட? எப்படி வருவார்? தாத்தை என்றாடுவார், அவர் தீத்தை என்றாடுவார். நம்ம பேர்ல பக்தி வந்துருச்சுன்னா அவர் பேர்ல நமக்கு எதிர்த்தாப்புல ஒரு நர்த்தனம் ஆடுவார், சந்தோஷப்படுவாராம். அதனால மகா சிவராத்திரி கைவிடாதீர்கள். சிவபெருமானுடைய விரதங்கள் இருங்கள், சிவாலயம் தரிசனம் செய்யுங்கள். எல்லா ஆலயத்திலுமே ஒரு 10 நிமிஷம் சன்னதியில போய் உட்காருங்க. அந்த சுவாமி யாருன்னு உங்களுக்கு காமிப்பார். எல்லா சிவாலயத்திலும் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுடைய அனைத்து விதமான சக்திகளும் இருக்கும். நீங்க கிராமத்துல போய் பார்த்தாலும் சரிதான், பெரிய கோவில போய் பார்த்தாலும் சரிதான், அந்த சிவனுடைய அனுகிரகம் அங்க இருக்கும். ஏன் இந்த சிவபெருமானுடைய அவ்வளவு பராக்கிரமான விக்கிரகம் அப்படின்னா, முதல் 4 காலத்தை பகவான் பிரிக்கிறார். முதல் காலம் மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்ட காலம். 2ஆம் காலம் ராட்சச பூத பேத பிசாசுகளுக்காக கொடுக்கப்பட்ட காலம். 3ஆம் காலம் முக்தி காலம். சிவகணங்கள் எல்லோருக்குமாக கொடுக்கப்பட்ட காலம். சித்தர்கள், முனிவர்கள், தேவர்கள், ரிஷி எல்லாருக்கும். 4ஆம் காலம் எல்லாருமே சேர்ந்து தரிசனம் பண்ணக்கூடிய காலம், தேவ காலம் வேறது. மகாவிஷ்ணுலேருந்து பிரம்மதேவர்லேருந்து எல்லாரும் அந்த சிவபெருமானை சிவராத்திரி 4ஆம் காலம் தரிசிக்கிறார்கள். 4ஆம் காலம் தான் சார் வரம் கொடுப்பார். என்ன அப்படின்னா, அந்த 4ஆம் காலம் தான் எவனும் இருக்கவே மாட்டான். முதல் காலம் நல்லா இருப்பான், நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன் சார் அப்படின்பான். 2 பொங்கல், 2 சாம்பார் சாதம், 2 சக்கரை பொங்கல் சாப்பிட்டான்னா இவனுக்கு தூக்கம் வந்துடும். 2ஆம் காலத்துல பார்த்தீங்கன்னா அரை தூக்கத்தோட இருப்பான். 3ஆம் காலம் தூங்கியே போடுவான் சார். 3ஆம் காலம் தான் பூஜை காலம். 3ஆம் காலத்துல பூஜை பண்ணணும் சார் சிவபெருமான. அப்பதான் சுவாமியை பத்தி பாடி சிந்தனை பண்ணணும், ரெக்கார்டில போகும். அப்பதான் சிவபெருமான் கூப்பிட்டா தான் ஓடி வருவர். கூப்பிடணும், நீ எவ்வளவு பெரிய பாவியா வேணாலும் இருடா அப்படின்ட்டு அவர். என்னை கூப்பிடு, ஒரு க்ஷணத்துல பாவம் போகும்னார். அதுக்காக திருப்பி பாவம் பண்ணக்கூடாது, பாவத்தை போக்குறதுக்கு தான் கூப்பிடுறோம். அடுத்தாக அந்த 4ஆம் காலத்துல தேவர்கள் எல்லோரும் எம்பெருமானை அடிமுடி காணாத அண்ணாமலையாளராக, சிதம்பரநாதனாக, சித்தபேசனாக, அங்கே ஜம்புகேஸ்வரனாக, காஞ்சி ஏகாம்பரநாதனாக, பஞ்சபூத ஸ்தலங்கள் சொரூபமாக எம்பெருமான் காட்சியளிக்கிறார். சிவராத்திரிக்கு அவ்வளோ மகத்துவம் சார். சரி, ஏன் இந்த சிவராத்திரில மகா அபிஷேகம் பண்றா அப்படின்னா, சுவாமி சரீரம் பாதாதி கேசாரி பிரியந்தம் அக்னி ரூபமாக இருக்கக்கூடியவர். பஞ்சமுக, அதாவது சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்களுடைய பாவங்களுடன் எம்பெருமான் தத்துவஸ்வரூபமாக அன்னைக்கு சிவராத்திரில இருக்கார். அன்னைக்கு தாங்க நமக்கெல்லாம் சக்தி கொடுக்கிறார். அன்னைக்கு நம்ம சிவபெருமானை எப்படி கூப்பிடுறோமோ அப்படி இருப்பவர்.
சார் எனக்கு சுகர் இருக்கு சார், கண்ணு முழிச்சா உடம்பு சரியில்லை, இது இருக்கு சார், மூட்டு வலி சார், தயவு செய்து அன்னைக்கு ஒரு நாள் நீங்க வாங்க, சிவாலயம் போய் உட்காருங்கோ, சிவநாமத்தை சொல்லுங்கள். ஒண்ணுமே இருக்காது சார் அங்க. ஏன்னா அன்னைக்கு பார்த்தேன்னா பூத பேத பிசாசுகள், பேய்கள், அகோரமாக இறந்த ஒரு ஆத்மாக்கள் எதுக்குமே அன்னைக்கு பவர் கிடையாது. எல்லாம் சிவ தரிசனம் போயிடுவா. நீங்க சுடுகாட்டுல போய் நின்னா கூட அங்க ஒரு பூதகணம் கூட இருக்காது. எல்லாம் சிவபெருமானை வழிபடுவார்கள். அவளுக்கும் ஒரு காலம் கொடுத்த காலம் தான் 2ஆம் காலம். 2ஆம் காலம் ரொம்ப விசேஷம் சார். எங்க தாத்தா பரம சிவபக்தர் அப்படின்னு சொல்லுவான். இவன் இங்க சிவன் கோவிலுக்கே போக மாட்டான். கர்ம வினை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சிவாலய தரிசனம் வேறு. நம்ம கர்மால சிவபெருமானை வழிபடணும் என்று இருந்தால் கண்டிப்பாக வழிபடுவோம். இந்த சிவாலயத்தில் மகா சிவராத்திரி அன்று எல்லோரும் எம்பெருமானை வில்வம் ஒரே ஒரு வில்வமான வாங்கி கொடுங்க. ஏக வில்வம் சிவார்ப்பணம், ஒரே ஒரு வில்வம் சர்வ பாப நிவர்த்தி. அடுத்ததாக எம்பெருமானுக்கு 4 கால அபிஷேகம் நடக்கும். சிவத்தொண்டு செய்யுங்கள். எல்லா சிவாலயத்திலையும் அபிஷேகம்லாம் நடக்கும். அன்னதானங்கள் நிறைய பண்ணுவா. இந்த கோவில் பிராகாரத்துல சாப்பிட்டுட்டு அந்த எச்ச இலையெல்லாம் போட்டு போயிடுவா. அதே மாதிரி செய்யாதீர்கள். அப்படி யாராவது செஞ்சாங்கன்னா சிவத்தொண்டர்கள் எடுத்து கிளீன் பண்ணி சிவாலயத்தை சுத்தம் செய்யுங்கள். சிவபெருமான் எங்க தெரியுமா இருக்கார்? நீ நமச்சிவா என்று சொல்றியோ இல்லையோ, அவ ஆலயத்தை தூய்மைப்படுத்தினால் மகா பலனை கொடுப்பார். அப்படிப்பட்ட மகா சிவராத்திரியில ஒரு பெரிய வைபவம் என்ன அப்படின்னா, இந்த காலத்துல ஒரு சிவராத்திரி அன்று பெரிய வேத விற்பனர், அவருக்கு 2 குழந்தைகள். 2 குழந்தைகள், ஒரு குழந்தை வேதத்தோடு இருந்தான், 2வது குழந்தை சொல் பேச்சு கேட்காம அங்கேயும் இங்க போயிட்டு வந்தான். அப்படி போனவனுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா ஆச்சு? அப்பா நல்லா வசதியா சேர்த்து வச்சிருப்பார். இது இந்த காலத்துக்கு உகந்தமான ஒரு கதை. அந்த காலத்துல சிவராத்திரி கதை. ஒரு குழந்தைய அடிச்சு வளர்ப்பா, ஒரு குழந்தைக்கு ஃப்ரீடம் கொடுத்துருவா. இப்பெல்லாம் எல்லா குழந்தைக்கும் ஃப்ரீடம். ஏன்னா இப்ப பிறக்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதனால செல்லு கேட்டாலும் செல்ல கொடுத்துட்றா குழந்தைன்னு. பிறக்கிற குழந்தையிலேருந்தே எல்லா செல்லுலேருந்து அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. என்னன்னா இந்த கதை உதாரணம். இந்த 2 குழந்தைகள்ல ஒரு குழந்தை அப்பாவுடைய வேதத்தோடுன்னு போயிருந்தான். அப்பா சொல் பேச்சு கேட்டிருந்தான், இன்னொருத்தன் கேட்கவே இல்லை. ஊதாரித்தனமாக இருந்து கடைசியில ராஜா இந்த வேத விற்பனருக்கு ஒரு பெரிய மோதிரம் ஒண்ணு கொடுத்தார். வேத மந்திரத்துல சிறந்து சொன்னதுனால அந்த பரிசை எடுத்துன்னு ஆத்துல கொண்டு வச்சார். மாமியை வாத்து பானையில கொண்டு வச்சா. நம்பால் என்ன பண்ணா, எடுத்துன்னு போயிட்டு தாசிட்ட போய் கொடுத்துட்டான். திருடின்னு போயிட்டான். வேத விற்பனர் என்ன பண்ணார், எல்லா சபையில போய் சொல்லும் போது ராஜா ஒரு நாளைக்கு அந்த தேவகன்னிகை ஆட சொல்றார் தாசிய. ஆடும்போது ராஜ மோதிரம் அவன் கையில இருக்கு. இது வேத விற்பனர் கொடுத்ததா ஆச்சேன்னு சொல்லி அங்க போறார். வேத விற்பனரை கேட்கிறார், எங்கே மோதிரம் என்று கேட்டார். ஆத்துல போய் தேடி பார்த்தார், கிடைக்கல. சுவாமி காணா பெற்றுட்டார். உன் மோதிரம் காணா போல, உன் பையன் அங்க கொண்டு கொடுத்துருக்கான் பார் அப்படின்னு தேவதாசியிடம் கொண்டு கொடுத்தான். அவருக்கு அவமானம் தாங்க முடியாது, பையனை அடிச்சு வெளியில தொட்டிட்டார். வளர்க்கும் போதே கரெக்டா வளர்த்திருந்தா இந்த பிரச்சனை இல்லை. அது கர்ம வினை. போனா வெளியில இந்த கர்ம வினை பாருங்க, யாருக்கா இருந்தாலும் எம்பெருமான் அள்ளி கொடுப்பான் சார். கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கலிக்கின்ற கலியே, நல்லோர்க்கும் தீயோர்க்கும் அருள்கின்ற சிவனே. இவனை வீட்டை விட்டு துரத்தி அமைக்கிறார்கள். வீட்டை விட்டு போயிட்டான். யாரும் இவனை மதிக்கல. படிக்கிற காலத்தை படிக்கணும், சொல் பேச்சு கேட்கிற காலத்துல சொல் பேச்சு கேட்கணும். அப்பதான் சிவனருள் கிடைக்கும். அங்கே போனா, இருட்டுல போனா, பசி ஒன்னும் பண்ண முடியல. யாரும் இவனை மதிக்கல. நாட்கள் கடந்தது. பரதேசியா போயிட்டான். தாடி வளர்ந்துட்டு, சடையெல்லாம் விழுந்துட்டு, அழுக்கு துண்டு. தண்ணிய குடிக்கிறான், இலைய சாப்பிட்றான். அப்பாலாம் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருப்பா. ஆனா கர்ம வினை ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா. ஒரு நாள் மகா சிவராத்திரி நடந்து கொண்டு இருக்கிறது. ராத்திரி வரான், கோவில் வெளிச்சத்தெல்லாம் பார்க்கறான். அந்த சுவாமிக்கு நிறைய பக்ஷணங்கள்லாம் கொண்டு வச்சு நேவேத்தியம் பண்றதுக்காக கொண்டு வச்சிருக்கா.
இந்த 3ஆம் காலம் சொன்ன பார்த்தேல, கண்டிப்பா தூங்கிடுவான் எல்லாரும். 3ஆம் காலத்துல எல்லா கோயிலையும் போய் பார்த்தேன்னா முதல் கால கூட்டம் 3ஆம் காலத்துல இருக்காது. 3ஆம் காலத்துல எவன் ஒருவன் அந்த தரிசனத்தை பார்க்கிறானோ அவனுக்கு மோட்சம் சார். கண்டிப்பா அவனுக்கு சிவன் அருள் எங்க தெரியுமா தெரியும்? சுடுகாட்டுல தெரியும். அவன் ஆத்மா அந்த சரீரம் வெளியும் போது அவன் அந்தரங்கமாக நிற்கும் பொழுது சிவபெருமான் கை தூக்கி அழிச்சென்று செல்வார். இதான் சிவராத்திரி தரிசனம். மனிதனா பிறந்துட்டோம் சார், ஆத்மா போயிடும். ஆனா சிவனை இப்ப பார்த்துட்டு போயிடுங்க. அப்பதான் நமக்கு மகா அந்த ருத்ர பூமியில தரிசனம் கொடுப்பார். அப்ப இந்த பையன் என்ன பண்றான்? பசியில திருட வரான் கோவில்ல. அப்பெல்லாம் கரண்ட் லைட் எல்லாம் கிடையாது, வேற ஒரு வழக்கு மட்டும்தான். எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கா, பாதி பேர் மூச்சுன்னு கதை சொல்லிட்டு இருக்கா. இவன் என்ன பண்ணான்? கர்ப்பகரத்துக்குள்ள இருட்டுல அப்படியே நெய்ஸா போனான். அங்க பக்ஷணங்களுடைய வாசனை எல்லாம் பார்த்தோன்னே எடுத்துட்டான். மடியில எடுக்கலான்னு போனா அவனுக்கு சரியா கண்ணு தெரியல. அவன் என்ன பண்ணான்? விளக்க திரி கொஞ்சமா இருந்தது, அவனுடைய அழுக்கு வேட்டி எடுத்து கிழிச்சு அதை திரியா போட்டான் சுவாமிக்கு. பார்த்தா பிரகாசம் ஆயிட்டார் சுவாமி. அவன் என்ன பண்ணான்? சிவனை பார்த்துட்டான் கண்ணால. பார்த்துட்டு அவனுக்கு வேண்டியது என்ன? பசிக்கு சாப்பாடு. சிவராத்திரியே அன்னதானம் பண்றான்னு இப்ப தெரிஞ்சுக்குங்க. அன்னதானம் கொடுத்தாலும் வாங்கிக்கணும். சுவாமி நான் விரதம் அப்படின்னா சில பேர் சிவ விரதத்தை கடைபிடிக்கலாம். இப்ப அந்த பக்ஷணத்தெல்லாம் எடுத்துன்னு வெளியில வரான். இருட்டுல காலம் மிதிச்சுட்டான் யாரையோ. ஐயோ அவங்க கத்த, இவன் ஓட, அந்த அரச காவலர்கள்லாம் அவனை சுத்தி ஓடும் போது அம்பை எய்தார்கள். அந்த கையில பக்ஷனோட சாப்பிடல, சிவபிரசாதோட சாப்பிடல, அப்படியே விழுந்துட்டான், செத்து போயிட்டான். யமதூதர்கள் அவனை யமதர்மராஜாட்ட அழிச்சுன்னு போறான். அழிச்சுன்னு போகும்போது சிவபெருமான சிவகணங்கள் தர்மராஜா சபையில போய் தர்மராஜாட்ட கேட்கிறா, தர்மராஜாவே இந்த ஆத்மாவை சிவபெருமான் கேட்கிறார் அப்படின்னா. சிவன் கேட்டோன்னு அவர் கொடுத்துட்டார். நேரா அவன் கைலாசத்துக்கு வந்த அவன் ஆத்மா நிக்குது. சுவாமின்னு சிவபெருமான கையெழுத்து வணங்குகிறான், நமஸ்காரம் பண்றான். என்ன என்னுடைய ஆலயத்திலே மகா அவன் சொல்றான், சுவாமி நான் மகா பாவி, பூலோகத்துல நான் செய்யாத பாபமே கிடையாது, என்ன ஏன் சுவாமி கைலாசத்துக்கு அழிச்சு வந்தேன்னு கேட்டாராம். அவன் சொல்றான். அப்ப சுவாமி அப்படியே அழகா சொல்றார் அவன்கிட்ட, டே நீ மகா பாவிதான் பூலோகத்துல, ஆனால் மகா சிவராத்திரி அன்று என்னுடைய சன்னதியிலே தீபத்தை ஏற்றி என் முகத்தை தரிசனம் செய்தாய். சிவ தரிசனம் பண்ணதனால், என்னுடைய ஆலயத்திலே தீபம் ஏற்றினதனால் கழிந்து உனக்கு கைலாசத்திலே ஒரு இடம் சிவகணமாக உனக்கு நான் அளிக்கிறேன் என்று சிவபெருமான் சொன்னார். அதான் சொன்னான், கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கலிக்கின்ற கலியே, நல்லோர்க்கும் தீயோர்க்கும் அருள்கின்ற சிவனே. பார்த்தேலா, திருடனாக இருந்தவள் சிவபெருமானை வலைக்கு ஏற்றி சிவ தரிசனம் செய்தனால் கைலாயத்தில் ஒரு இடம். அப்படிப்பட்டவனுக்கே இப்படி ஒரு பதவி என்றால் நம்ம எல்லாம் எவ்வளவு தர்மமா இருக்கும். சிவத்தொண்டு செய்கிறோம், சிவ நிந்தனை செய்யாமல். சிவபெருமானுடைய சிவராத்திரி என்று நிறைய அபிஷேகமா வாங்கி கொடுங்க கோவிலுக்கு. எங்க கோயில் ஒருத்தர் கேட்டான், சாமி இவ்வளோ பாட்டில் தேன் வந்திருக்கு, என்ன வந்திருக்கு, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டான். அவ அபிஷேகம் பண்ணி அவ ஆத்துல எல்லாம் எடுத்துன்னு போய் ஒன்றும் பண்ண முடியாது. கோவில்ல நித்திய அபிஷேகத்துக்கும் சேர்த்துப்பான். குடங்குடமா பாலாபிஷேகம் நடக்கும். எல்லா காலமும் ஒரு கோயில உட்கார்ந்தா 4 காலம் தரிசனம் செய்யுங்க. எல்லா கோயிலுக்கும் போகணுமா, காலையில போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துருக்கோ. ஏன்னா எல்லா கோவிலும் சிவராத்திரி காலையில இருந்து திறந்துதான் இருக்கும், மூடவே மாட்டா. காலையில எல்லா கோவிலுக்கும் தரிசனம் பண்ணிட்டு சாயங்காலம் முதல் காலத்திலிருந்து 4ஆம் காலம் வரை ஒரே கோவில் உட்கார்ந்து தரிசனம் செய்யுங்கள். நீங்க எல்லா சிவாலயம் போகணும்னா காலையில 4 மணில இருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ள போயிட்டு வந்துருங்க. ஒரு சிவாலயத்திலே உட்கார்ந்து சிவபெருமானை தியானம் செய்து அவர் ரூபத்தை பாருங்கள். கண்டிப்பா உண்டு சார் மோட்சம் நமக்கு. கைலாசத்துல நமக்கு ஒரு இடம் உண்டு. இந்த மகா சிவராத்திரி கோவில்ல சுவாமிக்கு நிறைய விளக்கேற்றுங்கள். சிவபெருமானுக்கு என்ன போகும் அப்படின்னா பாபம் போகும், ஜென்ம பாபம் சார். சொல்லுவான், நான் பூர்வ கர்மால என்ன பாவம் பண்ணி தொலைச்சோனோ இந்த கர்மால அனுபவிக்கிறேன் அப்படின்பா. அதை நிவர்த்தியாகும் இந்த சிவராத்திரி. கர்ம வினை கர்ம பாபம்
நிவர்த்தி செய்கிறார் சிவபெருமான். ஆகவே ஆன்மீக நேயர்களே, வருகிற 26/2/2025 மகா சிவராத்திரியை வைபவமாக கொண்டாடுங்கள். ஒரு நாள் தூங்கலைன்னா ஒன்னும் ஆகாது. வேணா நீங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு, சார் நான் அதே மாதிரி இருக்கேன் அப்படின்னா அவரே சொல்லிடுவார், சிவராத்திரி ஒன்றும் இல்லை, நீங்க சாப்பிட்டுட்டு உட்காந்துக்குங்க. 3ஆம் காலம் சிவபெருமானுடைய ஆனந்த கோலம். சிவபெருமான் அப்பதான் தரிசனமே கொடுக்கிறார். யார் யார் என்னென்ன பண்றான்னு அப்பதான் நமக்கு லிஸ்ட் எடுத்துன்னு போவார். சிவதரிசனத்தை கண்டு கழியுங்கள். கண்டிப்பா நம்ம பண்ண சிவராத்திரியுடைய தரிசன பூஜைகள் நம்ம பூலோகத்தை விட்டு போகும்போது நம்ம ஆத்மாவுக்கு சிவபெருமான் காமிப்பார், கண்டிப்பாக காமிப்பார். அதை நான் திருப்பிலாம் சொல்ல முடியாது, நீங்களும் திருப்பி அனுபவிச்சேன்னு சொல்ல முடியாது யாரும். போனதுதான். இன்னைக்கு நமக்கு என்ன வயசோ அத்தனை சிவராத்திரி வந்திருக்கு. அம்மா கர்ப்பஸ்தானத்துல இருந்து வந்திருக்கோம். சார் இன்னைக்கு நீ 30 வயசு சார், நீங்க ஒரு 12 வயசு விட்டுருங்கோ, 18 வயசு கூட விட்டுருங்கோ சார். மீதி இருக்கிற வயசுல இருந்து சிவபெருமானை போய் பார்த்தீங்களா? ஒரு நாள் கூட நம்ம சிவாலயம் போக மாட்டோம். சார் இந்த சிவராத்திரில இருந்து சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள், மகா சிவராத்திரி வைபவத்தை கண்டுகளிக்க வேண்டும். சுவாமி எனக்கு கைலாசத்துல எனக்கு சிவபெருமானுடைய வரம் வேண்டும், அனுகிரகம் வேணும். நான் எங்க போய் தரிசனம் பண்றது? சிவபெருமானை பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியும். மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி அமாவாசைக்கு முன்னாடி வர சதுர்தசி அன்று மாத சிவராத்திரி காலண்டர்ல போட்டிருப்பாங்க. அன்னைக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் கொடுங்கள், அன்னைக்கு சிவபெருமானை போய் தரிசனம் பண்ணுங்கள். மாசம் தேய்பிரை சதுர்தசி அன்று சிவபெருமானை வழிபட்டால் சிவன் அனுகிரகம் நேர கிடைக்கும். சிவபெருமானை அனுகிரகம் பண்ணுவர். நம்ம கனவுல கண்டிப்பா வருவர் சிவன். பிரத்யட்சமாக விடாம செய்யணும், காலங்காலமா செய்யணும். ஏதோ ஒரு பிறவியில நம்ம சிவனுடைய பாதத்துல போய் நிற்போம். அதனால ஆன்மீக நேயர்களே, இந்த மகா சிவராத்திரி எல்லோரும் சிவபெருமானை வழிபட்டு சிவ தரிசனத்தை கண்டுகளித்து சிவனருள் பெருமாறு கட்டிக்கொள்ளும். அரம பார்வதீபதையே, அரகர மகாதேவா.